ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 9வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 73,370 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.95% இருந்துட்டுருக்காங்க கானா வினோத் அவர்கள். ஆக்சுவலாக அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,000 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு வந்து இருக்குது. ஸோ அதனால் அட்டகாசமாக வந்து இருக்குது. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44,903 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.27% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரையிலும் நல்ல ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக நல்ல வாக்குகள் வந்து குவிய ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் கொஞ்சம் கர்டசியோட விஜே பார்வதி அவர்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் லாஸ்ட் வீக்லேருந்து. ஸோ அதனால் வாக்குகளும் குவிய ஆரம்பிச்சிருக்கு. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29,599 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.07% இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்களை பொறுத்தவரையிலும் பெருசாக எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ அந்த கேமுக்குள்ளே ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணி பயங்கரமாக ஏதாவது விளையாடினா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பூமப் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா 3rd பொசிஷன்லேருந்து 4th 5th அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 26,793 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.11% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷன் தனியாக ஒரு காமெடி பண்ணால் கூட பெருசாக சிரிப்பு வராது. ஆனால் கேரக்டருக்குள்ளே சில விஷயத்தை வந்து பண்ணும்போது கண்டிப்பாக ரசிக்கும்படியாக வந்திருக்கு. ஸோ அதே விதத்தில் தான் இந்த வாரத்துலேயும் அவருக்கு ஒரு நல்ல கெட்டப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,716 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.41% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒரு கேம் வந்து விளையாடுறாரு. சொல்லப்போனால் டபுள் கேம் வந்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ இப்போ அந்த டபுள் கேம் உடஞ்சி ஒரு கேமாக வந்து மாறி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவர் ஏதாவது பூமப் ஆகுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் நம்மளோட பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17,398 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.92% வந்து இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை எவ்வளோ தூரம் வந்து நல்லபடியாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணிட்டுருக்காரு. ஸோ நேற்று இரவு நேரம் முடிவின் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், சாண்ட்ரா அவர்களை கீழே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாண்ட்ரா அவர்களை கீழே அனுப்பிச்சிட்டு இவர் வந்து மேலே வந்திருக்காரு. பட் பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17,149 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.83% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா எம்மி அவர்கள். ஸோ இவங்க வந்து ஒரு கேம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கேம் எல்லாமே நெகட்டிவாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நேற்றுக்கு கதறி வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன் அவங்க அப்பா இறந்த மாதம் அப்படின்றதுனால. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோஷ்னலாக சில பேரால் பார்க்கப்பட்டாலும் நிறைய பேர் வந்து இது வந்து நடிப்பு அரக்கி அப்படின்ற மாதிரி கமெண்ட் எழுதுகிறாங்க. ஸோ அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 8வது பொசிஷனில் அமித் பார்கவ் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,640 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.32% இருந்துட்டுருக்காரு அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கனி அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 9வது பொசிஷனை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.3% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ இவங்க வந்து ஒரு கனி ஷால்ட் கனி அப்படின்னு சொல்லி செல்லப்பெயரால் குறிப்பிட்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டுருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே நியாயம் பேசக்கூடிய கனி அவர்கள் மற்றவர்களை வந்து அப்படியே இழுப்பறையில் வந்து விட்டுறாங்க. ஸோ அதனாலேயே என்னமோ தெரில,
கனி அவர்களில் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதன் காரணமாக தான் குறைவான வாக்குகளை வாங்கி இருந்துகிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,823 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.04% இருந்துகிட்ருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷா அவர்களுடைய எஃபர்ட்டும் அதுக்கப்புறம் இந்த கேம் பிளேவும் கண்டிப்பாக பத்தாது அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலையும் அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த உத்வேகம் இப்போ இல்லாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அதுக்கடுத்து ஃபைனலி 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,058 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.78% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்முடைய எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பொறுத்தவரையிலையும் அவர் எப்படிப்பட்ட ஆள், எந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆதிரை வந்து புட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல நம்ம எஃப்ஜேவால் மேலே மீண்டு வர முடியாத அளவுக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து இருக்குது. போன வாரம் கேப்டனாக இருந்து தப்பிச்சிட்டாரு, அதுக்கு முன்னாடி வாரமும் கேப்டனாக இருந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் நாமினேஷன்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை எஃப்ஜே அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் நம்ம அதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்து ஒரு பெரிய சதி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை இவங்கெல்லாம் எவிக்ட் ஆக மாட்டாங்க, இவங்கெல்லாம் எவிக்ட் பண்ண மாட்டோம், வேறு ஆட்களை வந்து எவிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாரமும் வந்து ஏதாவது நாடகம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வைல்டு கார்டு என்ட்ரி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து இருக்குது. அப்படியே டபுள் எவிக்ஷன் வச்சாலும் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து இருக்காங்க. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் அமித் 15,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்தா கனி அவங்களும் 15,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தா சுபிக்ஷா 14,000 சில்லற வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. எஃப்ஜே 14,000 சில்லற வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. ஸோ மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோரை எடுத்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்போது ஒரு 3,000 2,500 அந்த மாதிரி வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ அதனால் எவிக்ட் ஆகினாங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃப்ஜே அவர்களையும் சுபிக்ஷா அவர்களையும் எவிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. போதும்பா நீங்கள் கொடுத்த கண்டென்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுபியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீனவர் கம்யூனிட்டி அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்கள எவிக்ட் பண்ணி போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, இன்றைக்கான ஓட்டிங் முடிவுகளை பார்த்தோம். ஸோ யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் டீட்டெயிலாக. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நீங்கள் யார் கோட் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.